நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் டங்ஸ்டன் சுரங்கம் விவகாரம் தொடர்பாக விளக்கம் ஒன்றை அளித்திருக்கிறார். அந்த விளக்கத்தில் என்னவெல்லாம் குறிப்பிட்டிருக்கிறார், முழு விவரங்கள் என்ன? வணக்கம். அமைச்சர் துரைமுருகன் விரிவான அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அந்த அறிக்கையிலே பல்வேறு விஷயங்களை அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். குறிப்பாக மதுரை மாவட்டத்தில் அமைய இருப்பதாக சொல்லப்படும் இந்த டங்ஸ்டன் சுரங்கம் கொண்டு வரக்கூடாது, அங்கு கொண்டு வந்தால் அது சுற்றுச்சூழலை கடுமையாக பாதிக்கும், எதிர்கால பெரிய ஒரு பேராபத்தை உருவாக்கும் என்று அங்க இருக்கக்கூடிய பல்வேறு கிராமங்களை சேர்ந்த மக்கள் தொடர்ந்து எதிர்ப்புகளை தெரிவித்து வருகிறார்கள். இந்த நிலையிலே அது ஒரு மிகப்பெரிய அளவில் தேசிய அளவில் ஒரு பெரிய பிரச்சனையாக மாற்றப்பட்டிருக்கிறது. தமிழக சட்டமன்றத்தில் கூட அதற்கு எதிராக தனி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அந்த சுரங்கத்தை இங்கே கொண்டு வரக்கூடாது என்று சொல்லி தீர்மானம் நிறைவேற்றி அனுப்பப்பட்டுள்ளது. இந்த நிலையில தான் நேற்றைய தினம் மத்திய அரசிலிருந்து ஒரு விளக்கம் ஒன்று கொடுக்கப்பட்டிருந்தது. அது தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்படுவதற்கான அந்த பரிந்துரை கொடுக்கப்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லாமல் 10 மாத காலமாக தமிழக அரசு இது தொடர்பாக நடத்திய அந்த கூட்டங்களில் பங்கேற்றது. ஏலம் தொடர்பான நடைமுறைகள் தொடங்கிய போதோ அல்லது இது சம்பந்தப்பட்ட கூட்டங்கள் நடைபெற்ற போதோ இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை என்ற ரீதியில் அந்த கடிதத்தில் பல்வேறு விஷயங்கள் சுட்டிக்காட்டப்பட்டிருந்தது. அதற்கு மறுப்பு தெரிவிக்கக்கூடிய வகையிலும் தமிழக அரசின் நிலைப்பாடு என்ன என்பதை விளக்கக்கூடிய வகையிலும் அமைச்சர் துரைமுருகன் இந்த கடிதத்திலே பல்வேறு விஷயங்களை சுட்டிக்காட்டியிருக்கிறார். குறிப்பாக புவியியல் மற்றும் சுரங்கத்துறை ஆணையருடைய அந்த கடிதத்தில் அந்த நாயக்கர்பட்டி டங்ஸ்டன் பிளாக் அரியாப்பட்டியினுடைய அந்த உயர் பன்முகத்தன்மை பாரம்பரிய தளத்தை உள்ளடக்கிய சுரங்கத்துறை அமைச்சகத்தினுடைய அந்த கவனத்திற்கு கொண்டு வர தவிர நில விவரங்கள் எதுவும் அதில் அளிக்கப்படவில்லை என்ற ஒரு விவரத்தையும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் ஏல அறிவிப்புக்கு எதிர்ப்பு தெரிவிக்காதது ஏனென்றால் தற்போதைய மத்திய அரசின் செயல்பாடுகளை அறிந்த எவருக்கும் இது ஒரு வீண் நடவடிக்கை என்பது தெரியும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். சுரங்க குத்தகையை தான் குத்தகையைத்தான் வழங்க வேண்டும் என்பதை மாநில அரசு அறிவித்திருக்கிறது எனவும், எனவே சுரங்க அமைச்சகத்துடன் பயனற்ற தகவல்கள் பரிமாற்றத்தில் செல்வதற்கு பதிலாக அதன் உரிமையை ஒதுக்கி வைத்துள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். தற்போது சுரங்க அமைச்சகமும் ஏலம் விட முடியும் என்றாலும் சுரங்கத்திற்கான குத்தகையை மாநில அரசுதான் வழங்க வேண்டும் என்று ஒப்புக்கொண்டுள்ளது என்பதையும் அவர் மேற்கோள் காட்டியிருக்கிறார். நில விவரங்கள் மத்திய அரசுக்கு எந்த கருத்து என்பதும் எளிமையான விஷயமாக இல்லை என்றும், சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகளை மாநில அரசு மட்டுமே நிர்வகிக்க வேண்டிய சூழ்நிலை இருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். மாநில அரசுக்கு மட்டுமே வருவாய் சேரும் போது மாநில அரசின் எதிர்ப்பை மீறி மத்திய அரசு ஏன் ஏலத்தில் இறங்கியது எனவும் மத்திய அரசை நோக்கி அமைச்சர் துரைமுருகன் கேள்வி எழுப்பியிருக்கிறார். எது எப்படி இருந்தாலும் இதை கைவிடுவதாக வந்திருக்கக்கூடிய அந்த முடிவுக்கு தான் மகிழ்ச்சி அடைவதாகவும், சுற்றுச்சூழல் மற்றும் ஆயிரக்கணக்கான மக்களின் வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டு இதனை